குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு புது மேஜிக் காட்ட போகிறேன். என் கையில் என்ன இருக்கு தெரியுமா? இது ஒரு மாய எழுத்து பெட்டி. ஆச்சரியங்கள் இந்த பெட்டிக்குள்ள நிறைய ஒளிஞ்சிருக்கு. ஆனால் இந்த பெட்டியை திறக்க ஒரு ரகசிய சாவி வேணும். அந்த சாவி என்ன தெரியுமா? தமிழில் ஒரு எழுத்து கா. வாவ், பெட்டி திறந்துடுச்சு. வாங்க, இதுக்குள்ள இருக்கிற இதிகாச உலகத்துக்கு போகலாம். எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க, நான் கூட்டிட்டு போறேன். க கா கி கி. இப்போ கண்ணை திறங்க. நாம ஒரு பெரிய அரண்மனை வாசல்ல நிற்கிறோம். பாருங்க, தலையில மயிலிறகு வச்சுக்கிட்டு கையில புல்லாங்குழல் வச்சுக்கிட்டு நீல நிறத்துல ஜொலிச்சுக்கிட்டு ஒருத்தர் ஓடி வராரு. யார் அது? சரியா சொன்னீங்க, நம்ம செல்ல கண்ணன். கண்ணன் ரொம்ப சேட்டை பண்ணுவான், வெண்ணெய் திருடி திம்பான். ஆனா தன்னோட நண்பர்களுக்கு ஒரு ஆபத்துன்னா சும்மா விட மாட்டான். தன் கையில் இருக்கிற சக்கராயுதத்தை விட்டு காப்பாற்றுவான். நமக்கு எப்பவும் ஒரு ஜாலியான பவர்ஃபுல் ஃப்ரெண்டு வேணும்னா அது கண்ணன் தான். அடுத்தது க வரிசையில் கர்ணன். இவன் கொடைவள்ளல். செஞ்ச கவச்சம் போட்டுக்கிட்டு சூரியன் மாதிரி ஒரு ராஜா வர்றாரு. அவர் பேர் தான் கர்ணன். கிட்ட ஒரு சூப்பர் பவர் இருக்கு. அது என்ன தெரியுமா? நீங்க போய் கர்ணா, எனக்கு உங்க கையில இருக்கிற மோதிரம் வேணும் அப்படின்னு கேட்டா அடுத்த நிமிஷமே கழட்டி கொடுத்துருவாரு. மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற நல்ல மனசு அவருக்கு. அதனால அவரை தான கர்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. வர எழுத்து கு. குந்தி தேவி பொறுமையான அம்மா. இதோ ஒரு அம்மா வராங்க பாருங்க. முகத்துல அவ்வளவு அமைதி. அவர்கள் 5 பேருக்கும் இவங்க தான் அம்மா. வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இவங்க கோவப்படவே மாட்டாங்க. ரொம்ப பொறுமையா தன் பசங்க மேல பாசமா இருப்பாங்க. பொறுமைங்கிறது பெரிய சக்தின்னு நமக்கு சொல்லி கொடுத்தவங்க இந்த குந்தி தேவி அம்மா. கூவரிசையில் வரப்போகிறது குகன். உண்மையான நண்பனுக்கு எடுத்துக்காட்டு. எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பன் இவன். ராமர் காட்டுக்கு வந்தப்போ, நீ என் தம்பி மாதிரி, எனக்கு பாதுகாப்பா இரு அப்படின்னு ராமர் இவன் கிட்டதான் சொன்னாரு. உண்மையான நட்புன்னா என்னன்னு இந்த குகனை பார்த்துதான் கத்துக்கணும் குட்டீஸ். க வரிசை உலகத்துல நல்லவங்க மட்டும் இல்லை குட்டீஸ், சில பேரும் இருக்காங்க இப்படி. அவங்க கிட்ட இருந்து நாம பாடம் கத்துக்கணும். கைவரிசையில நாம பார்க்க போறது கைகேயி. நல்லவங்க தான், ஆனா மற்றவங்க பேச்ச கேட்டு கெட்ட புத்தி வந்தது. ராமரை காட்டுக்கு அனுப்பினாங்க. அதனால அவங்களுக்கு கெட்ட பேரு தான் மிஞ்சிச்சு. ஒரு பக்கம் 100 பேர், அவங்க பேரு கௌரவர்கள். எப்பவும் அடுத்தவங்க மேல பொறாமைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பொறாமை அவங்களையே அழிச்சிருச்சு. இவங்களை பார்த்து நாம என்ன கத்துக்கணும்? பொறாமைப்படக்கூடாது, கெட்டவங்க பேச்ச கேட்கக்கூடாது. குட்டீஸ், நம்ம மாயப்பெட்டிய மூடுற நேரம் வந்தாச்சு. எல்லாரும் ஒரு பெரிய டாட்டா சொல்லுங்க. க வரிசையில யாரையெல்லாம் பார்த்தோம்? ஜாலியான ஃப்ரெண்ட் கண்ணன், கேட்டதை கொடுக்கும் கர்ணன், பொறுமையான குந்தியம்மா, பாசமான நண்பன் குகன். நீங்களும் கர்ணன் மாதிரி உதவி செய்யணும், கண்ணன் மாதிரி சந்தோஷமா இருக்கணும், குகன் மாதிரி நல்ல நண்பனா இருக்கணும். சரியா? முறை இன்னொரு எழுத்து பெட்டியோட உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.